இன்றைக்கி சிம்பிளாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வானிலையில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு காஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ஸோ சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மிக்சியில் வந்து தேங்காய் சோம்பு சீரகம் இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ வதக்கணும்ல இந்த வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி அதை வந்து போட்டு அரைச்சி வச்சுட்டேன் பேஸ்ட்டாக. இப்போ திருப்பியும் எண்ணெய் விட்டுட்டு அதில் கத்திரிக்காவை போட்டு நல்லா என்கிட்ட பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் இருந்தது. சின்ன கத்திரிக்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட பெருசு தான் இருந்தது. ஸோ பெரிய கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிண்டாச்சு. அதுக்கு எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ திருப்பி அதே எண்ணெயில் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் வதக்கின்ட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு வதக்கின்ட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கின்ட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு தேங்காய் அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல இது வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா கொஞ்சம் சும்மா ஒரு லேசாக ஒரு கொதி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். போகிறோம் அவ்வளோதான். வேறு ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி வதக்கினது தான். இது ரொம்ப போட்டு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த எண்ணெயில் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி தான் நல்லா அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது அது நல்லா ஒரு கொதி வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளியை வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட இப்போ கொட்டிண்டாச்சு. ஸோ இப்போ புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும், கத்திரிக்காய் ஆல்ரெடி வந்து ஒரு 60 to 70% வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, கத்திரிக்காவை வந்து இந்த குழம்போட சேர்த்து நல்லா ஒன்றா சேர்ந்து அதோட இந்த குழம்போட மசாலாலாம் கத்திரிக்காயில் இறங்குற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், கொதிக்க விடணும். ஸோ இந்த குழம்பு வந்து இப்போ நான் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். ஒன்ஸ் இந்த கத்திரிக்காயெலாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா வந்து நான் கொதிக்க வைக்கணும். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு வெறும் அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டா இந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி மேலே வாசனைக்கு கருவேப்பிலை வந்து போட்டுன்ட்டு அவ்வளோதான், இறக்க வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். எனக்கு கொஞ்சம் நீர்க்கு இருந்தால் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நான் வந்து தனியாக தான் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப திக்காக பண்ணலை. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.